வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று பார்க்க எடுத்துக்கொண்ட விடயம் புள்ளி விபரவியல். இந்த புள்ளி விபரவியல் எனும் பாடப்பகுதியில் இடை காணும் விடயத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். இடை காணும் போது நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் விடயம் வகுப்பு ஆக்கப்பட்ட தரவு தொகுதியின் இடை காணல். அதாவது வகுப்பு ஆக்கப்பட்ட தரவு தொகுதி. வகுப்பாக்கப்பட்ட தரவு தொகுதியில் இரண்டு வகையான முறைகளில் நாங்கள் இடை காணுவோம். ஒன்று விலகல் முறை, மற்றது எஃப்எக்ஸ் முறை. இந்த இரண்டு முறைகளிலும் நாங்கள் இடையை கணிப்பதற்கு தயாராக உள்ளோம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த கணக்கை நன்கு வாசித்து தெளிவு பெறுங்கள். முதலில் கணக்கை வாசியுங்கள். ஒரு குறித்த மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு வரும் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் எடுக்கும் நேரத்தை காண்பதற்கு செய்த ஒரு கணிப்பீட்டில் பெற்ற தகவல்கள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இக்கணிப்பீட்டுக்கு 100 நோயாளிகள் உட்படுத்தப்பட்டனர். இவ்வட்டவணையில் 2 தொடக்கம் 4 நாள், அதாவது இந்த அட்டவணையில் 2 தொடக்கம் 4 நாள் 2லும் பார்க்க கூடியதும் 4லும் குறைந்ததும் அல்லது அதற்கு சமனானதும், அதாவது 2 தொடக்கம் 4 வரை நீங்கள் போட்டிருக்குது. 2லும் பார்க்க கூட 4க்கு சமனாகவும் அல்லது அதற்கு குறைவாகவும் இருக்கும் என்பது இந்த அர்த்தம். சமனானதும் நேர ஆகிடை காணப்பட்டுள்ளது. அதாவது 2லும் பார்க்க கூடியதும் 4லும் குறைந்ததும் அல்லது அதற்கு சமனானதுமான நேர ஆயிடை காட்டப்பட்டுள்ள அதே வேளை ஏனையவற்றின் மூலமும் அவ்வாறே காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஏனையவற்றின் மூலமும் அவ்வாறே காட்டப்பட்டுள்ளது. அதாவது 4 தொடக்கம் 6 வரை என்று போட்டால் 4க்கு கூட, 4 விட கூடவாகவும் 6 விட குறைவு அல்லது 6க்கு சமனான தரவுகள் இதுக்குள்ள வரும். அப்போ எல்லா ஆய்கடைகளையும் அப்படித்தான் காட்டப்பட்டுள்ளது. இங்கு காட்டப்பட்டிருக்கிறது ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு எடுத்த நேரம் நிமிடம். இங்கே காட்டப்பட்டுள்ளது நோயாளிகளின் எண்ணிக்கை. அதாவது 2 தொடக்கம் 4 நிமிடங்கள் 19 பேருக்கு எடுத்திருக்கு. அதாவது 19 நோயாளிகளுக்கு 2 தொடக்கம் 4 நிமிடங்கள் எடுத்திருக்கு. அதாவது 19 நோயாளிகளை பரிசோதித்தார்கள். அதில் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எடுத்த நேரம் 2 தொடக்கம் 4 நிமிடங்கள். 4 தொடக்கம் 6 நிமிடங்கள் 32 நோயாளிகளுக்கு எடுத்திருக்கு. 6 தொடக்கம் 8 நிமிடம் 37 நோயாளிகளுக்கு எடுத்திருக்கு. 8 தொடக்கம் 10 நிமிடம் 6 நோயாளிகளுக்கும், 10 தொடக்கம் 12 நிமிடம் 4 நோயாளிகளுக்கும், 12 தொடக்கம் 14 நிமிடம் 2 நோயாளிகளுக்கும் எடுத்திருக்கு. இங்கே 19 நோயாளி, 32 நோயாளி, 37 நோயாளி, 6, 4, 2. இந்த நோயாளிகளின் எண்ணிக்கையை கூட்டினீங்களா 100 வரும். அதான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கணிப்பீடு 100 நோயாளிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாம். இந்த கணிப்பீடு 100 நோயாளிகளின் மேல் செய்யப்பட்டுள்ள இந்த கணிப்பீடு. கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கு. ஓர் உகந்த இடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் எடுக்கும் இடை நேரத்தை காணலாம். இடுகொண்ட இடையை பாவிக்கணும் அல்லது வேறொரு முறை. அந்த 2 முறைகளையும் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது, இடைநேரத்திலும் பார்க்க கூடிய நேரத்திற்கு பரிசோதனைக்கு உட்பட்ட நோயாளிகளின் சதவீதத்தை காணும். அதாவது நாங்கள் இங்கே கண்டுபிடிப்போம் இடைநேரம், அதை விட கூடிய நேரத்துக்கு பரிசோதனைக்கு உட்பட்ட நோயாளிகளின் சதவீதத்தை காண சொல்லி கேட்கிறார். அடுத்தது பாருங்க, ஒரு தரம் ஒன்று தந்திருக்கு. இப்பிரிவில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலத்திற்கு நோயாளிகளை பரிசோதிக்கின்றனர். ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலத்திற்கு நோயாளிகளை பரிசோதிக்கின்றனர். இந்த மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிப்பதாக எதிர்பார்க்கத்தக்க நோயாளிகளின் எண்ணிக்கையை காணலாம்.
அதாவது ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிப்பதாக எதிர்பார்க்கத்தக்க நோயாளிகளின் எண்ணிக்கையை காணலாம். அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. வெளிநோயாளர் பிரிவுக்கு ஒரு குறித்த நாளில் வரும் 400 நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு தேவையான மருத்துவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை மதிப்பிடுக. குறைந்தபட்ச எண்ணிக்கையை மதிப்பிடும். இப்போ இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை அளிப்பதற்கு முதலாவது நாங்கள் காண வேண்டிய விடயம் இடைக்காணல் என்ற விடயத்தை பார்க்கிறோம். இது மிகவும் இலகுவான பகுதி. நாங்கள் இடை காண்பதற்காக ஒரு அட்டவணை ஒன்றை தயார் செய்வோம். மேலே காட்டப்பட்ட கணக்கின் இடை காண்பதற்கு நாங்கள் இவ்வாறான ஒரு அட்டவணையை தயார் செய்வோம். அட்டவணையில் முதல் வகுப்பு, அடுத்தது நடுப்பெருமானம், அடுத்தது விலகல், மீடுரன், FT. வகுப்பு நாங்கள் ஏற்கனவே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள மாதிரி 2 தொடக்கம் 4, 4 தொடக்கம் 6, 6 தொடக்கம் 8, 8 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 12, 12 தொடக்கம் 14. 2 தொடக்கம் 4க்கான மீடுரன் அங்கு 19, மற்ற வகுப்புக்கான மீடுரன் 32, 6 தொடக்கம் 8க்கு 37. இவ்வாறு மீடுரன்களும் ஏற்கனவே அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருந்தது. மீடுரன்கள் ஆட்களின் எண்ணிக்கை, அதாவது நோயாளர்களின் எண்ணிக்கை. இங்கே வகுப்பு நிமிடங்கள்ல இருக்குது, அதாவது 2 தொடக்கம் 4 நிமிடம், 4 தொடக்கம் 6 நிமிடம் என்றவாறு அமைந்திருக்கிறது. இங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த வகுப்பாயிடைய கொலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் நடுப்பெருமான கொலத்தை கண்டுபிடிக்கணும். நடுப்பெருமானத்துக்கு என்னென்ன வரும் என்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது 2 தொடக்கம் 4 வரையான வகுப்புக்கான நடுப்பெருமானம் காண வேண்டும். அதாவது 2ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். அதாவது முதலாவது வகுப்பாயிடை 2 தொடக்கம் 4, ஆகவே 2ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6, 6 2, 6 2ஆல் பிரிச்சா 3. 2வது வகுப்பாயிடை 4 தொடக்கம் 6, ஆகவே 4ஐயும் 6ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். 4 சக 6 கீழ் 2 சமன் 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10 2, 10ஐ 2ஆல் பிரித்தால் 5. 3வது வகுப்பாயிடை 6 தொடக்கம் 8, அப்ப 6ஐயும் 8ஐயும் கூட்டி இருக்கிறேன், அது 2ஆல் வகுத்திருக்கிறேன், அது சமன் 6 8 14, 14 2 7. அடுத்த வகுப்பாயிடை 8 தொடக்கம் 10, 8ஐயும் 10ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்திருக்கிறேன், 8 10 18, 18 2ஆல் பிரித்தால் 9. அடுத்த வகுப்பாயிடை 10 தொடக்கம் 12, 10ஐயும் 12ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்திருக்கிறேன், ஆகவே 10ஐயும் 12ஐயும் கூட்டினா 22, 22 2ஆல் வகுத்தா 11 என்று வரும். அவ்வாறே நாங்கள் 12ஐயும் 14ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். 12ஐயும் 14ஐயும் கூட்டணும், அதை 14ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்க வேணும். 12 சக 14 26, 26 2ஆல் வகுத்தால் 13 என்று வரும். ஏற்கனவே நாங்கள் கணித்தது போல் நடுப்பெருமான கொலம்ஸ் இங்க 2ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல் பிரிச்சா 3, 5, 7, 9, 11, 13. அதாவது இவை நடுப்பெருமான என்று சொல்லப்படும். அதாவது வகுப்பாயிடையின் மேல் எல்லையையும் கீழ் எல்லையையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது. அதாவது நடுப்பெருமானம் காணுவது வகுப்பாயிடையின் முதல் பெருமானம் பின்னுக்குள்ள பெருமானத்தை கூட்டி 2ஆல் வகுக்கும் போது எங்களுக்கு நடுப்பெருமானம் வரும். இந்த நடுப்பெருமானத்தை வைத்துக் கொண்டு இனி நாங்கள் விலகல் எவ்வாறு கணிப்பது என்று பார்ப்போம். இனி நாங்கள் விலகல் காண்பதற்கு நடுப்பெருமானத்தில் உயர் மீடுரனை கொண்ட நடுப்பெருமானம். உயர் மீடுரன் இங்க 37 கொண்ட நடுப்பெருமானம் 7. இந்த 7ஐ நாங்கள் எடுகொண்ட இடை என்று எடுப்போம். எடுகொண்ட இடையினா நாங்களா எடுத்துக்கொண்ட இடை 7.
இதை நாங்கள் வேறு பெயரில் உத்தேச இடை என்றும் சொல்லுவோம். உத்தேச இடை என்றால் நாங்கள் உத்தேசிக்கிற இடை, இடை இதாத்தான் இருக்கும், இதுதான் இந்த கணக்கின் இடை என்று நாங்கள் உத்தேசிப்பது உத்தேச இடை, அல்லது நாங்கள் எடுத்துக்கொள்வது எடுகொண்ட இடை என்று சொல்றோம். இதுல நாங்கள் உயர் மீடுறனை எடுத்திருக்கிறோம். உயர் மீடுறனை கொண்ட நடுப்பெருமானத்தை உத்தேச இடையா அல்லது எடுகொண்ட இடையா எடுத்திருக்கிறோம். நீங்கள் வேறு எண்கள் சில நேரம் கணக்கில் தரப்படும் எந்த மீடுறனை கொண்ட நடுப்பெருமானத்தை ஈடுகொண்ட இடையா எடுக்க சொல்லி கணக்கில் தரப்படும். அப்படி தந்தால் அதன்படிதான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப மீடுறன் 6 உடைய நடுப்பெருமானத்தை ஈடுகொண்ட இடையாக எடுக்கவும் என்று சொன்னால் நான் 9 தான் எடுக்கணும். நான் இங்கே அப்படி சொல்லப்படவில்லை என்றபடியால் நான் உயர் மீடுறனை கொண்ட நடுப்பெருமானத்தை ஈடுகொண்ட இடையா எடுத்துக்கொண்டு இனி நாங்கள் விலகல் கணிக்க போகிறோம். விலகல் கணிக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த ஈடுகொண்ட இடையில இருந்து மற்ற நடுப்பெருமானங்கள் எவ்வளவு விலகி இருக்கு என்று பார்ப்போம். எவ்வளவு விலகி இருக்கு என்று பார்ப்போம். கவனியுங்கள் மாணவர்களே, அதாவது இங்க இடுகொண்ட இடை 7, அதாவது 3ல இருந்து 7 கழிப்போம். அதாவது 3 சய 7, 3 சய 7 சய 4. பின்னர் 5ல இருந்து 7 கழிப்போம். 5 சய 7 சய 2. பின்னர் 7ல இருந்து 7 கழிப்போம் 0. பிறகு 9ல இருந்து 7 கழிப்போம், அதாவது கீழே இருந்து கழிக்கணும். 9ல இருந்து 7 கழித்தால் 2. 11ல இருந்து 7 கழிப்போம். பின்னர் 11ல இருந்து 7 கழித்தால் 4. 13ல இருந்து 7 கழிப்போம். 13ல இருந்து 7 கழித்தால் 6. இவ்வாறு நாங்கள் விலகலை காண்போம். விலகலை காணும் போது மேல மறைப்பெருமானங்களும் பிறகு 0 பூஜ்ஜியமும் பின்னர் நேர்பெருமானங்களும் இடம்பெறும். விலகல் கணிக்கப்பட்டுள்ளது. விலகல் சய 4 சய 2 0 2 4 6. விலகல் கணிக்கப்பட்ட முறை இங்கு தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது 3ல இருந்து 7 கழிக்கப்பட்டது, 5ல இருந்து 7 கழிக்கப்பட்டது, 9ல இருந்து 7 கழிக்கப்பட்டது, 11ல இருந்து 7 கழிக்கப்பட்டது, 13ல இருந்து 7 கழிக்கப்பட்டது. அம்புக்குறியால் காட்டப்பட்டது கழிக்கப்பட்ட விதம். மேலே இருந்து ஒவ்வொன்றும் மேலே இருந்து 7 கழிக்கிறோம், அடுத்ததுல இருந்து 7 கழிக்கிறோம், பிறகு கீழே 9ல இருந்து 7 கழிக்கிறோம், 11ல இருந்து 7 கழிக்கிறோம், 13ல இருந்து 7 கழிக்கிறோம். இவ்வாறு கழித்து விலகல் பெருமானங்கள் பெறப்பட்டன. இனி நாங்கள் விலகலையும் மீடுறனையும் பெருக்கி FD என்ற கோலத்தை நாங்கள் நிரப்புவோம். அதாவது விலகல் D, மீடுறன் F, D-ஐயும் F-ஐயும் இங்க பெருக்கி போட போறோம். கவனியுங்கள், சய 4ஐயும் 19ஐயும் இங்க பெருக்கி போட்டிருக்கிறோம். சய 2ஐயும் 32, 0 தர 37, 2 தர 6, 4 தர 4, 6 தர 2. இங்கு F into D, F தர D-ஐ காணுவதற்கு நாங்கள் விலகலையும் மீடுறனையும் பெருக்கி போட வேண்டும். அதாவது சய 4ஐயும் 19ஐயும் பெருக்கினா சய 76, சய 2ஐயும் 32ஐயும் பெருக்கினா சய 64, 0ஓட 37 பெருக்கினா 0, 2 தர 6, 2ஐயும் 6ஐயும் பெருக்கினா 12, 4ஐயும் 4ஐயும் பெருக்கினா 16, 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12. இவ்வாறு நாங்கள் FD கோலத்தை காணுவோம். இப்பொழுது எங்களுக்கு FD கோலம் வந்துவிட்டது. FD கோலம் சய 76, சய 64, 0, 12, 16, 12 FD கோலம் வரும். இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த FD கோலத்தை கூட்ட வேண்டும். FD கோலத்தை கூட்டுவதை நாங்கள் சிக்மா FD என்று எழுதுவோம். அடுத்தது F கோலத்தையும் கூட்ட வேண்டும். F கோலத்தை கூட்டுவதை சிக்மா F என்று சொல்லுவோம். FD கோலத்தை கூட்டினால் சிக்மா FD, F கோலத்தை கூட்டினால் சிக்மா F என எழுதுவோம். இனி நாங்கள் F கோலத்தை கூட்டினோம் என்று சொன்னால் சிக்மா F 100, அதாவது 100 நோயாளிகள் என்று சொல்லப்படுகிறது. கணக்கில் ஏற்கனவே நாங்கள் வாசித்தோம் 100 நோயாளிகள். ஆகவே F கோலத்தை நாங்கள் கூட்டும் போது 100 வரும். அதாவது F சிக்மா F 100 ஆகும். இனி நாங்கள் FD கோலத்தை கூட்டுவோம். FD கோலத்தை கூட்டுவதற்கு இங்க மறைப்பெருமானம் இருக்குது, நேர்பெருமானங்களும் இருக்குது. இந்த 2 மறைப்பெருமானங்களை நீங்கள் கூட்டினீங்கன்னா சய 140 என்று வரும். சய 140.
இந்த 3 நேர்பெருமானங்களையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 40 சக 40 என்று வரும். இந்த sin 140 சக 40 நான் இங்க கூட்டி இருக்கிறேன். சிக்மா FD சமன் sin 140 சக 40 இரண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா sin 100 என்று வரும். அதாவது இங்க பெரிய எண்ணுக்கு முன்னால sin இருக்கிறபடியா sin 140 சக 40 sin 100 என்று வரும். ஆகவே சிக்மா F வந்து 100ம் சிக்மா FD வந்து sin 100 என்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இனி நாங்கள் இடை காணும் விடயத்துக்கு வருவோம். இடையானது உத்தேச இடை சக விலகல் இடை என வரும். உத்தேச இடை சக விலகல் இடை. உத்தேச இடை என்றால் எடுகொண்ட இடை என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது எடுகொண்ட இடை நாங்கள் 7 என்று எடுத்தோம். உத்தேச இடை அல்லது எடுகொண்ட இடை 7 என்று எடுத்தோம். சக விலகல் இடை வந்து சிக்மா FD என்கிற சிக்மா F. சிக்மா FD என்றால் இந்த கோளத்தின் கூட்டுத்தொகை, சிக்மா F என்றால் இந்த கோளத்தின் கூட்டுத்தொகை. இந்த கோளத்தின் கூட்டுத்தொகை நாங்கள் sin 100 என்று எடுத்திருந்தோம். இந்த கோளத்தின் கூட்டுத்தொகை 100 என்று எடுத்திருந்தோம். ஆகவே sin 100ஐ 100 ஆல் வகுக்க வேண்டும். அதாவது இந்த 7 அப்படியே திரும்பி வரும். சக இங்க வருகிறது. sin 100 ஆல் வகுத்தம் என்றால் sin 1 என்று கிடைக்கும். அதாவது 7ஐயும் சக sin 1ஐயும் கூட்டினால் எங்களுக்கு 6 என்று கிடைக்கும். அதாவது எடுகொண்ட இடையோட எங்களுக்கு இந்த sin 100ஐயும் 100ஐயும் வகுத்து வந்த sin 1ஐயும் கூட்டணும் என்று சொன்னால் 6 கிடைக்கும். ஆகவே இந்த கணக்குக்கான இடை வந்து 6 ஆகும். இறுதியாக எங்களுக்கு இடை 6 என்று கிடைத்துள்ளது. 6 என்று கிடைத்துள்ளது. இந்த இடையின் கருத்தை நாங்கள் கொஞ்சம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இடையின் கருத்து என்ன? அதாவது இடை வந்து இந்த மீடர்னால பிரிக்கும் போது வருவதுதான் இடை. மீடர்னால பிரிக்கும் போது வருவது இடை. மீடர் எண்ணத்தை குறிக்கிறது என்று சொன்னால் நோயாளிகளின் எண்ணிக்கை. அப்போ நோயாளிகளின் எண்ணிக்கையால பிரிக்கும் போது ஒரு நோயாளிக்குரிய நேரம் வரும். ஒரு நோயாளிக்குரிய நேரம் வந்து ஒரு மருத்துவருக்கு 6 நிமிடங்கள் எடுத்திருக்கு. சராசரியாக 6 நிமிடங்கள் எடுத்திருக்கு. அதாவது நீங்க இங்க எழுதியிருக்கிறேன், ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு எடுத்த நேரம் 6 நிமிடங்கள் ஆகும். அதாவது ஒரு மருத்துவருக்கு ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு எடுத்த நேரம் 6 நிமிடங்கள் ஆகும். இதுதான் இடை சொல்லும் கருத்து ஆகும். இனி மாணவர்களே, நாங்கள் இந்த தரவு தொகுதிக்கு FX முறையில் எவ்வாறு இடை காணல் என்ற விடயத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த விடயம் விலகல் முறை மூலம், அதாவது எடுகொண்ட இடை மூலம் நாங்கள் இடை காணல் தொடர்பாக பார்த்திருந்தோம். இனி நாங்கள் பார்க்க போவது FX முறையில் எவ்வாறு இடையை காணுவது. FX முறையில் நீங்கள் இடையை காணும் போது மிகவும் இலகுவானதாக அமையும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். FX முறையில் நாங்கள் இடை காணும் போது ஏற்கனவே கணித்திருந்தது போல் நடுப்பெருமான கோளத்தை நாங்கள் கணித்தெடுப்போம். இது ஏற்கனவே அட்டவணையில் எடுக்கப்பட்ட பெருமானம் மீடரன்கள். இதில் கூட்டுத்தொகை 100 என்று எடுத்திருந்தோம். FX என்பது இந்த F-ஐயும் X-ஐயும் பெருக்குதல். அதாவது F கோளத்தையும் X கோளத்தையும் பெருக்கி நாங்கள் இங்கே போட்டு கூட்ட வேண்டும். FX முறையில் நாங்கள் நடுப்பெருமானத்தையும் மீடரையும் பெருக்கின முறையை காட்டியிருக்கிறோம். நடுப்பெருமானம் 3, மீடரன் 19, 3 தர 19, நடுப்பெருமானம் 5, மீடரன் 32, 5 தர 32, நடுப்பெருமானம் 7, மீடரன் 37, 7 தர 37, நடுப்பெருமானம் 9, மீடரன் 6, 9 தர 6, நடுப்பெருமானம் 11, மீடரன் 4, 11 தர 4, நடுப்பெருமானம் 13, மீடரன் 2, 13 தர 2, 3 தர 19, 57, 5 தர 32, 160, 7 தர 37, 259, 9 தர 6, 54, 11 தர 4, 44, 13 தர 2, 26. இனி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த எஃபெக்ட்ஸ் நிரலை வந்து கூட்டுவோம். இந்த குளத்தை கூட்டுவோம். மொத்தமாக கூட்டினால் எங்களுக்கு 600 கிடைக்கும். இதை சொல்றது நாங்கள் சிக்மா எஃப்எக்ஸ்.
சிக்மா எஃப்எக்ஸ் என்றால் எஃப்எக்ஸ் குலத்தை கூட்டுதல். எஃப்எக்ஸ் குலத்தை கூட்டினால் எங்களுக்கு 600 கிடைத்திருக்கிறது. மீடன கூட்ட ஏற்கனவே 100 கிடைத்திருக்கிறது. இனி நாங்கள் இதையும் வகுத்து கொண்டால் இடை கிடைக்கும். அதாவது எஃப்எக்ஸ் முறையில் இடை எங்களுக்கு கிடைக்கும். இங்கு இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் ஓவர் சிக்மா எஃப். அதாவது இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் ஓவர் சிக்மா எஃப். சிக்மா எஃப்எக்ஸ் என்றால் எஃப்எக்ஸ் குலத்தை கூட்டுங்கள். எஃப்எக்ஸ் குலத்தை எல்லாத்தையும் கூட்டினா 600 வந்தது. சிக்மா எஃப் என்று சொன்னால் எஃப் குலத்தை கூட்டுங்கள். எஃப் குலத்தை கூட்டும் போது 100 வந்தது. ஆகவே 600 100, 600 100ஆல் வகுத்தால் 6 என்று எங்களுக்கு விடை வரும். ஆகவே இந்த கணக்கின் இடை 6. மேலே காட்டப்பட்ட ஈடுகொண்ட இடை முறையிலும் எங்களுக்கு இடை 6 என்று கிடைத்தது. இந்த இரு முறைகளில் நீங்கள் இடை கண்டால் உங்களுக்கு ஒரே விடைதான் வரும் என்பது இப்பொழுது உறுதி. மாணவர்களே, இப்பொழுது இடை 6 என்று கண்டுபிடித்து விட்டோம். இனி இரண்டாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி இடை காணல். இரண்டாவது கேள்வி பாருங்கள். இடை நேரத்திலும் பார்க்க கூடிய நேரத்திற்கு பரிசோதனைக்குட்பட்ட நோயாளிகளின் சதவீதத்தை காண்க. இடை நேரத்தை விட கூடிய நேரம். அப்ப இடை நேரம் எங்களுக்கு எவ்வளவு கிடைத்தது? 6. அப்ப 6 நிமிடத்தை விட கூடிய நிமிடங்கள் செலவழித்த நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க 4 விட கூடவும் 6 வரையும் இது. அப்ப 6 விட கூட இங்கதான் வரும். இந்த வகுப்பாயிட தான் 6 விட கூடவும் 8 வரை. இந்த வகுப்பாட 4 விட கூட 6 வரை. இது 2 விட கூட 4 வரை. அப்ப 6 விட கூட இந்த வகுப்பாடைக்குள்ள தான் வரும். 8 விட கூட இந்த வகுப்பாடை, 10 விட கூட, 12 விட கூட. ஆகவே 6 விட கூடிய நிமிடங்களை செலவழித்த நோயாளிகளின் எண்ணிக்கை இவ்வளவு பேரும் பெறுகிறோம். அதாவது 6 விட கூடவும் 8 வரை 37 பேர், 8 விட கூடவும் 10 வரை 6 பேர், 10 விட கூடவும் 12 வரை 4 பேர், 12 விட கூடவும் 14 வரையும் 2 பேர். இவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா மொத்தம் 49 பேர் 6 நிமிடங்களை விட கூட செலவழித்து இருக்கிறார்கள். 49 பேர். அப்ப 49 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் 6 நிமிடங்களை விட கூட செலவழிச்சிருக்கிறார். அப்ப மொத்த நோயாளிகள் எண்ணிக்கை 100 என்று சொன்னால் 100இல் 49 பேருக்கு 6 நிமிடங்களை விட கூட செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 49% என்று வரும். 100க்கு 49 என்று சொன்னால் 49% என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். மூன்றாவது வினாவை பாருங்கள். இப்பிரிவில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளுக்கு 6 மணித்தியாலத்துக்கு நோயாளிகளை பரிசோதிக்கின்றனர். அப்ப 6 மணித்தியாலத்துக்கு நோயாளிகளை பரிசோதிக்கின்றனர் சொன்னால் 6 தர 60 நிமிடங்களுக்கு நோயாளர்களை பரிசோதிக்கின்றனர். அதாவது ஒரு மருத்துவர் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலத்துக்கு வேலை செய்கிறார். 6 மணித்தியாலம் வேலை செய்கிறார் என்று சொன்னால் முதலில் நாங்கள் அவர் வேலை செய்யும் நிமிடங்களை காண வேண்டும். அவர் வேலை செய்யும் நிமிடங்கள் 6 தர 60 ஆகும். 6 தர 60 நிமிடங்கள் ஆகும். கேட்ட கேள்வி, ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிப்பதற்காக எதிர்பார்க்கத்தக்க நோயாளிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப ஒரு நோயாளிக்கு 6 நிமிடம். ஒரு நோயாளிக்கு 6 நிமிடப்படி இவர் வேலை செய்யும் நிமிடங்கள் 6 தர 60. ஒரு மருத்துவர் 6 மணித்தியாலம் வேலை செய்கிறார். அப்ப 6 தர 60 நிமிடங்கள் வேலை செய்கிறார். இந்த 6 தர 60 நிமிடங்கள்ல எங்களுக்கு ஒரு நோயாளிக்கு 6 நிமிடம் என்று சொன்னால் இந்த 6ஆல நாங்கள் வகுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு 60 என்று கிடைக்கும். 60 நோயாளிகளை அந்த மருத்துவர் ஒரு நாளைக்கு பார்வையிடலாம். நான்காவது கேள்வியை பாருங்கள். வெளிநோயாளர் பிரிவுக்கு ஒரு குறித்த நாளில் வரும் 400 நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு தேவையான மருத்துவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை கேட்டு. குறைந்தபட்ச எண்ணிக்கை அதாவது
நாங்கள் மூன்றாவது பகுதியில் கண்டிருந்தோம், ஒரு மருத்துவர் ஒரு நாளில் 60 நோயாளிகளை பரிசோதிப்பார் என்று கண்டிருந்தோம். அதாவது ஒரு மருத்துவருக்கு 60 நோயாளிகள் போதும், 60 நோயாளிகள் தான் அவர் பரிசோதிப்பார். அப்ப 400 நோயாளிகள் வந்தால் எத்தனை மருத்துவர் வேணும் என்று பார்க்கறதுக்கு நாங்கள் 60ஆல வகுக்க வேணும். 400 60ஆல வகுக்க வேணும். 400 60ஆல வகுத்தால் 6.7 என்பது கிடைக்கும். ஆகவே அன்னளவாக மருத்துவர்களின் எண்ணிக்கை முழு எண் என்றபடியால் நாங்கள் 7 மருத்துவர்கள் எங்களுக்கு போதுமானது. 400 நோயாளர்களை பரிசோதிப்பதற்கு 7 மருத்துவர்கள் எங்களுக்கு போதுமானது. நல்லது மாணவர்களே, இங்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து அங்கு வரும் கொலங்களை நிரப்புறத்துக்கு பழகிக்கொள்ளுங்கள். இடையே கணிப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். அவ்வாறு பழகிக்கொண்டால் இதில் வரக்கூடிய இந்த பகுதியில் வரக்கூடிய இவ்வாறான கணக்குகளை நீங்கள் பரீட்சையில் வெற்றிகரமாக நிறைவு செய்து நல்ல புள்ளிகளை எடுக்கலாம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.